பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சிருவோங்களா? தேவையான பொருட்கள்: தூரம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், புளி 1 எலுமிச்சை பழம் அளவு, பூண்டு பல் 2, மிளகாய் வற்றல் 2, சின்ன வெங்காயம் 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, தேங்காய் அரை மூடி, தக்காளி 3, மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்திற்கு ஏற்ப, சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கடுகு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை மல்லித்தழை தேவையான அளவு. துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் ஒன்னா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊறிய பருப்பை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. சுத்தமா தண்ணி இல்லாம இருக்கணும். இப்போ பருப்புகளை மிக்ஸி ஜார்ல போட்டுருவோம். அது கூட 2 பூண்டு பல், 2 மிளகாய், வற்றல் பெருங்காயத்தூள் போட்டு கொரகொரன்னு அரைச்சு ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. இப்போ அரைச்ச மாவு கூட பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்து பிசைஞ்சு சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சிடணுங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா இது கூட குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காய் போட்டு உருண்டை பிடிச்சுக்கலாம். தேங்காய், சீரகம் சேர்த்து அரைச்சு வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிருங்க. இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருங்க. பச்சை வாசனை போன பிறகு தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி சாஃப்டான பிறகு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து வதக்குங்க. ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சு வச்ச தேங்காய் ஊட்டுருங்க. கூடவே புளி கரைச்சு ஊத்திருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போன பிறகு உருட்டி வைத்த உருண்டைகளை ஒன்னொன்னா சேர்த்துருங்க. 5 நிமிஷத்துல உருண்டைகள் வெந்துவும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. இந்த மெத்தட் குழம்பு சாதத்துக்கு நல்லா இருக்குங்க.